ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ Lenovo K8 Note. இந்த மாடலில் பேட்டரி வந்து சரியாக சார்ஜ் பேக்கப் நிற்க மாட்டேங்கிற கம்ப்ளைண்ட்டில் வந்திருக்கு. இது எப்படி அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேக் டோர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். பேக் டோர் கழட்டும் போது நிறைய பட்டன்ஸ் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் தனித்தனியாக வந்துடும். அது மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இது எடுக்கும்போது சேஃபாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப்பு வந்து கட் ஆகிடக்கூடாது. இது மெயின் போர்ட்லேருந்து சப் போர்டு ஒரு ஸ்டிப்பு. இது கழட்டினா தான் பேட்டரி ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, சேஃபாக பண்ணியாச்சு. இது பேட்டரி கனெக்டரு. இதுக்கு ஈஸியான மெத்தட் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் ஸ்டிக்கரு வச்சு மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, எல்லா மாடலோட இந்த மாடல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பேட்டரி தான் நம்ம இப்போ புதுசாக மாற்றக்கூடிய பேட்டரி. செல்காமு. மாடல் நம்பர் செக் பண்ணிடலாம். BL270 பார்த்தீங்கனாலே தெரியும். 4000 mAh, இதுலேயும் 4000 mAh போட்டிருக்கோம். இது 3 months வாரண்டி உள்ள பேட்டரி. நல்ல லைஃப் வரும். செல்காமுங்கிற பிராண்டு. மாட்டி ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே, Lenovo லோகோ வந்துடுச்சு. பேட்டரி நல்லா தான் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க பேட்டரி வந்து ரொம்ப பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால் வந்து சார்ஜ் நிற்காதுன்னு சொல்லிட்டு. இது பேட்டரி வந்து பல்ஜெலாம் ஒன்றும் ஆகலை. பேட்டரி நல்லா தான் இருக்குது. ஆனால் பேட்டரியில் வந்து லைட்டாக வந்து லீக்கேஜ் இருக்கும். லீக்கேஜ் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கு தெரியாமல் தான் லீக்கேஜ் ஆகும். அந்த லீக்கேஜ் இருந்துச்சுன்னா கட்டாயமாக வந்து பேட்டரி வந்து பேக்கப் நிற்காது. ரெண்டாவது வந்து எதனால் வந்து பேட்டரி வந்து அதிகமாக சார்ஜ் நிற்காது அப்படின்னா, ஒரு 30% 40% இருக்கும். 40% ஆனோடனே 100% ஆகிறதுக்காக வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் போடுவாங்க. அந்த மாதிரி சார்ஜ் போட்டிங்கனாலும் அதிகமாக ஆகும். ஓவர் நைட்டில் வந்து ஃபுல்லாக வந்து நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கனாலும் இதேமாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால தான் பேட்டரி வந்து வீக் ஆகிறதுக்கு காரணம். அதேமாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து மாற்றிக்கங்க. ஏன்னா புதுசாக நம்ம மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 10% இருக்கும்போது ஒரு 95% இருக்கும்போது நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பேட்டரியோட லைஃப் வந்து ஒரு 3 years 4 years வந்து நல்ல லைஃப் வரும். நீங்கள் வந்து அடிக்கடி சார்ஜ் ஏறணும், நம்ம நிறைய கேம்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லை ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா அடிக்கடி சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா
அடிக்கடி இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். நீங்கள் அடிக்கடி பேட்டரி மாற்றுற மாதிரி தான் இருக்கும். வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 3 மந்த்ஸ் வாரண்டினா நீங்கள் எப்படியா இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. பேட்டரி பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வாரண்டி கிடையாது. ஒரு 3 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும், அதாவது என்ன ப்ராப்ளம்னாலும் 3 மந்த்ஸில் வந்து பேட்டரி பல்ஜ் ஆகாமல் நீங்கள் வந்து பேட்டரி சார்ஜ் பேக்கப் நிற்க மாட்டேங்குது, உடனே ஆஃப் ஆயிடுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுவோம். மற்றபடி எதுக்குமே கிடையாது. சரிங்களா? உங்கள் மொபைல் வந்து ஆன் ஆகி உள்ளே வந்துருச்சு. நம்ம செக் பண்ணக்கூடியது வந்து பேட்டரி வந்து சார்ஜ் மட்டும் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சார்ஜ் வந்து ஏறுதான்னு சொல்லி. சில இது வந்து ஹை வோல்டேஜ் டூ ஹை, டெம்பரேச்சர் இஸ் டூ ஹை அப்படிங்கிற மாதிரி வரும். அது மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, சார்ஜிங் ஆகுது. எந்த ஒரு இண்டிகேஷனும் காட்டல, கரெக்டாக இருக்குது. இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஃபிங்கர் பிரிண்ட் மாட்டிட்டு ஸ்க்ரூஸ்லாம் போட்டுடலாம். ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. பேக் டோர் மாட்டும்போது அந்த ஆன் ஆஃப் பட்டனு, வால்யூம் அப் டவுனு எல்லாமே வந்து கீழே விழுந்துச்சு. அதை வந்து கரெக்டான பொசிஷன் பார்த்து வச்சுட்டு ஃபிட் பண்ணிடலாம். Lenovo K நோட்டு வந்து இந்த ப்ளே மியூசிக் வந்து தனியாக பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது அந்த பட்டன். இது பவர் பட்டன். கரெக்டான பொசிஷன் பார்த்து வச்சாச்சு. இது வால்யூம் அப் டவுன் பட்டனு. நம்ம லாக் பண்ணும்போது அந்த சவுண்டு கேட்கணும். அப்போ தான் கரெக்டான லாக் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ கரெக்டாக ஆகிருக்கு. எல்லா கீஸும் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஓகே, வால்யூம் அப் டவுனு எல்லாமே ஒர்க் ஆகுது. ப்ளே மியூசிக் வந்து இது. ஓகே, இப்போ சிம் ட்ரே போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.